மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள், மாண்புமிகு முடிச்சிட்டோம், முடிச்சிட்டா பொதுப்பணித்துறை அமைச்சர் முடிச்சு போதும். மாண்புமிகு உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 100 நாள் ஆட்சி அடுத்த 25 வருடங்களுக்கான ஒரு அடித்தளத்திற்கான மக்கள் ஆட்சி. இந்த ஆட்சியை உருவாக்கியது இளைஞர்களும் பெண்களும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையா இருப்போம். எங்களுடைய முதலமைச்சர் இறந்த எங்களுடைய சகோதரர்கள் அமுதனும் தனுஷாவட்டும் எங்களுடைய குடும்பமாகவும் சகோதரனாகவும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு உணர்ச்சியோட ஒரு அரசியலை இதை பத்தி நாங்க பேசுறோம். இதை பற்றி மாண்புமிகு 2 அமைச்சர்களும் விளக்கினார்கள். என்ன நடந்தது, அதற்கான தகுந்த நடவடிக்கை என்ன அப்படி என்று. குறிப்பாக ட்ரக்ஸ், போதை ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறது மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மூத்த உறுப்பினர்களும் அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை உடைய அறிக்கையை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணாரு. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் ஆகட்டும், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகட்டும், அனைத்து கட்சி உறுப்பினர்களாகட்டும், நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், காவல்துறையுடைய அறிக்கையா இல்லை காவல்துறையா இல்லை இறந்த சகோதரியின் தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிற்பார். உறுதியாக சொல்றோம். விசாரணையில் எந்த விதமான அழுத்தங்களும் இந்த ஆட்சியில் எப்பொழுதும் ஏற்படாது. அரசியல் அழுத்தமா இருக்கட்டும். நேற்றே நானும் முதலமைச்சருடைய ஆணையின்படி நானும் திரு ராஜ்மோகன் அவர்களும் பள்ளித்துறை அமைச்சரும் சென்றோம். தனுஷ் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றோம். ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். 4 கோரிக்கை வச்சாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் இதுல இருக்காங்கன்னு சொல்ல உடனடியாக முதலமைச்சரோட கவனத்துக்கு சொன்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இறந்த தனுஷோடைய அடக்கம் இடத்துல ஒரு கல்லறை வேணும்னு சொன்னோம். உடனடியாக முதலமைச்சர் அந்த கல்லறைக்கான இடத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாரு. அவர்களுக்கான வன்கொடுமை சட்டத்தின்படி அவர்களுக்கான உரிய இழப்பீடை இன்றைக்கு கலெக்டருக்கு கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இதோடைய வெளிப்பாடுதான் தற்போதைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட 3 திட்டங்களில் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் போர்ஸ் ANTF திட்டம் ஒன்றாகும். இத்திட்டத்தின் முக்கியத்துவம் கருதி இத்திட்டத்திற்கு ரூபாய் 264.14 கோடி நிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் 65 ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் போர்ஸ் அலகுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த அரசு தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அடியோடு வேறறுக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக உள்ளது. இந்த நடவடிக்கையில் அரசு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் நான் குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேசினேன், அதிமுக தோழர்களை பத்தி பேசினேன். நான் திமுக பத்தி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும். என்ன திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு சபை மாண்புமிகு என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. யாரும் சொல்லிட்டு நீக்கிட்டு உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணி இல்லைங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கடைசியில் கூறிய வாசகம் மற்றும் நீக்கப்பட்டு சொல்லிவிட்டேன். நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க எனக்கு புரியல. கொறடா அவரா இல்ல நீங்களா எனக்கு தெரியல. உங்க கொறடா நிக்கிறார், நான் நிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசினா என்ன அர்த்தம்?
மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். சபாநாயகருடைய சபாநாயகருடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். நாங்க சொல்ல வந்ததுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார். நாங்கள் ரொம்ப அமைதியா இருந்தோம். ஒரு குரல் கூட நாங்க பேசல. ஆனால் ஒரு ஜனநாயகப்படி எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் கொறடாவும் அதுக்கு ஒரு ஆணையிடணும். நாங்க எந்திரிச்சு பேசும்போது குரல் கொடுக்கிறது அவைக்கு உடைய மரபு மீறிய செயல்ங்கிறத நான் திரும்பி பதிவு பண்றேன். அப்ப ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாளை ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ். 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10046, 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்பொழுது இப்ப நாங்க ஆன்டி ட்ரக்ஸ் போர்ஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுக உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுக உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரக்ஸ்க்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை என்பது நீங்க உட்காருங்க. அதாவது அயலக யாராவது என்பது உட்காருங்க. நீங்க உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு அவர் பேசி முடிக்கட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரிசையாக வகைப்படுத்தி சில ஆதாரங்களை கொடுக்கிறார். இருங்க, நான் வாய்ப்பு தருகிறேன். அவர் பேசி முடித்ததும் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விவாதமே கூடாது என்றதல்ல. மாண்பு உறுப்பினர் பாருங்க, 55 விதியின் கீழே கருத்து சொல்வதற்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன். அவர் கருத்து சொல்றாரு. அதுல மாறுபட்ட கருத்து இருந்தா உங்களுக்கு நான் அனுமதி தரேன். நீங்க பதில் சொல்லுங்க. உட்காருங்க. பொதுப்பணித்துறை முடிச்சிருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் முடிங்க. அடுத்து உங்களுக்கு தரப்போறேன். உட்காருங்க. நீங்க கொடுங்க. இருக்க விதிப்படி தான் நடத்துறேன். நீங்க வாங்க. நீங்க நான் எதிர்க்கட்சி தலைவருக்கு முழுமையா பேச வாய்ப்பு கொடுத்து தவறுன்னு சொல்றீங்களா நீங்க? அப்போ
அவர் எவ்வளவு சொன்னார், நான் அமைதியான கேட்டு இருந்தேன். எல்லாம் உரிமைக்கு அது பதில் சொல்ற உரிமை அவருக்கு இருக்கிறது இல்லையா? இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிற போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாண்டியும் தமிழ்நாடு முழுவதும் நடந்த பல சம்பவங்களை சொல்லுகிற போது அமைதியாக கேட்டு அதுக்கு பதில் சொல்வதற்கு உரிமை, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரிகளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்கள். அவர் பேசி முடிக்கட்டும். உங்களுக்கு தர வாய்ப்பு தர பேசுங்க, வாய்ப்பு தர பேசுங்க, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. இது போலீஸ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு கொடுத்த இருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம். இது போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாக்கல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனதே திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்கு உறுதி கொடுக்கிறோம். மாநிலத்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய பிறகு மாநில எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க தொடர்ந்து உங்கள் கருத்துக்கள் நீங்க பதிவு செய்யலாம். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மாமன்றத்தில் நீங்க ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தால் பேரவைத் தலைவராக வந்திருக்கிறது. விதிகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேள்வி நேரத்திலும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்பது நீங்க அடித்து கொடுத்திருக்க புத்தகத்திலே இருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அரசினுடைய இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது கவனத்தை தான் கொண்டு வரார். கவனத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேச அனுமதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் சம்பவங்களை வரிசைப்படுத்துகிற போது பதில் சொல்ற உரிமை நான் உங்களுக்கு தரணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். ஆனால் எங்கள் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, விதி புஸ்தகத்தில் தான் சொல்றேன். அவர் ஒரு கவனத்தை கொண்டு வரார். காவல்துறையில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அப்பொழுது அமைச்சர் அவர்கள் பதில் கூட சொல்லலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலோ அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தில் அரசாங்கம் விளக்கம் தான் தரணும் மொழியை நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்றோம், நாங்க எதிர்குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படி என்பது இது வரைக்கும் விதி மரபுகள் அல்ல. அதை நீங்க கடைபிடிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்றதற்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பதில் சொல்வார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோட்டோ தான் காட்டினாரு, எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு போட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, அது எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும், அது விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அதை மட்டும் நீக்கி விடுகிறேன். நீங்க பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க. திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு வைக்கும்போது நாங்கள் அந்த குற்றச்சாட்டு வைக்குவோம். அது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன்.
ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் IPS அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த EBCID பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வார், எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சிருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவிச்சோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், நீங்க இது குற்றச்சாட்டு அல்ல. அதாவது எங்களுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு அல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமா இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிறத நாங்க பதிவு பண்ணோம். அதுல ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நான் இன்னும் முடிக்கல, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. விவாதம் பேசு. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்னு, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காக பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதேபோல் அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அமைச்சர்கள் கேட்கிற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நானு நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன்.